இப்போ அபிலாஷ் மேடம், இப்போ நீங்கள் இந்த கேஸை கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு இது கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ உங்களோட டேக் என்ன இதில்? இந்த காலத்தில் வந்து இது நிறைய நடக்குதுங்க. ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து அவங்க சொன்ன அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஈஸிலி. எல்லா தாய்மாருக்குமே வந்து தன் குழந்தை நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும். அது ஆணை பெற்றவங்களா இருந்தாலும் பெண்ணை பெற்றவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்றது இருக்கும். என் குழந்தையோட குடும்பம் நல்லா இருக்கணுன்றது போக என் குழந்தை நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் செல்ஃபிஷாக ஆனது தான் இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு சேஞ்ச். ஆனால் ஒரு அம்மா இவ்வளோ மேனிப்புலேட் பண்ணலாமா? இவ்வளவு இன்டர்ஃபியரன்ஸ் கூடாது. ஒரு ஹெல்த்தி மேரேஜ் லைஃப்பில் வந்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டாக வந்து ஓவர் இன்டர்ஃபியரன்ஸ் கூடாது. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு எங்கே போய் பேசணும், எங்கே போய் அவங்க கிளாரிட்டி கேட்கணும். அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு வீட்டில், நான் இப்போ யாரை கேட்கணுன்னா அம்மாவை விட வேறு யாருக்கிட்டே அவங்க போய் கேட்க முடியாது. அவங்க பர்சனலாக இமோஷனலாக ஓப்பன் ஆகக்கூடியது அவங்க தான். ஏன்னா அவங்க பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அம்மா நமக்கு கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு. பட் எல்லாருக்குமே வந்து டெசிஷன் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அவங்க நினச்சி சொல்கிற ஒரு விஷயம் தப்பாக கூட போய் முடியலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ் மேபி அவங்க நினைக்கலாம் இதே தான் நடக்க போகுதுன்னா நம்ம அப்போயே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ அது மதரோடைய இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று சொல்லுவோம் சைக்கலாஜிக்கலாக. இது என் குழந்தைக்கு நல்லது அப்படின்றது. முந்தி காலத்தில் வந்து அம்மாக்கள் என்ன நினைப்பாங்க, என் பொண்ணோடைய குடும்பம் நல்லா இருக்கணும், மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சம்மந்திலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக என் பொண்ணு நல்லா இருக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம இந்த செல்ஃபோன் இந்த இன்டர்ஃபியரன்ஸ்லாமும் சொல்லலாம். ஸோ தினம் எவ்ரி அப்டேட் அங்கே போகும்போது அவங்களே கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல, நம்ம சொல்கிறது தானே அவங்களுக்கு. அப்போ அந்த டேட்டாவை வச்சு இல்லை நீ எதுக்கும் சேஃப்டிக்கு இப்படியே இரு அப்படின்னு அம்மாக்கள் சொல்கிறது தான். அதை பிளைண்டாக பெண்கள் எடுத்துக்கும் போது ஹஸ்பண்ட்ஸால் அதை ஏற்றுக்க முடியாது. இது ஒரு ஹெல்தி வேவா? இது ஆரோக்கியமான ஒரு போக்கு? டெஃபினட்டாக இல்லை. அவங்க அடல்ட் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மா கல்யாணம் பண்ணப்பவும் அவங்களா தான் வந்து விழுந்து எழுந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அனுபவத்தில் விழுந்து எழுந்து கற்றுக்கிறது தான் கரெக்டு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஒருத்தவங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்கன்னா கொஞ்சம் தூரம் பின்னால் பிடிச்சி ஓடலாம். அவங்க பயணம் ஃபுல்லாக நம்ம பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. அப்போ என்னைக்கு அவங்க கற்றுக்குவாங்க? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 6 மந்த்ஸாக நாங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குமே அவங்க தான் காரணம், மாமியார் தான். இப்போ எப்படி அதுக்கும் அவங்க தான் காரணம்னா இப்போ ஓகேங்கிறாங்களா? ஓகேன்றாங்க. பிகாஸ் அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து பேரம்பேத்தி எடுக்கலையா அதுலையான்ட்டு எங்கள் கொஷின் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட மற்ற ரொம்ப இன்டெப்த்தாக கொஷின்ஸ் அவங்களுக்கு வரும்போது, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வாரம் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே பிரதட்சணம் பண்ண வைக்கிறது என்னையும். ஸோ அந்த மாதிரி இந்த சைடும் வந்துட்டு ரொம்ப டிவோஷனலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போது. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, எங்கள் அம்மாவுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்து எனக்கும் இஷ்யூ இருந்துச்சுன்னு. பட் இதை அப்படியே ரோல் ரிவர்ஸ் பண்ணி அவர் இதை சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க எல்லாரும் கொந்தளிச்சிருவீங்க. யோசிச்சு பாருங்க, அவர் ஒரே ஒரு தடவை இல்லை என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு, அதனால தான் நான் குழந்தை தள்ளி போட்டேன்னு சொன்னாங்கன்னா பெண்ணுலகம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அப்படி இல்லை. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதையை விதைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறச்சே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுமே வந்துட்டு உங்களுக்கு அது பேஸ்டாக தானே நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கண்ணோட்டத்தில் தானே பார்ப்பீங்க. ஓ இவர் இதை செய்கிறாரோ, அப்போ இது நம்மளை வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறாரோ, ஓகே இவர் அவங்க அம்மா கிட்ட தனியாக உட்காந்து இப்போது ஆரம்ப காலத்தில் அவங்க வரைச்சி அவங்க அம்மாவோட தனியாக தான் உட்காந்து பேசுவார், அவங்க அப்பா அம்மாவோட தனியாக உட்காந்து பேசுவார், எங்களை இன்வால்வே பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் இவங்க தனியாக உட்காந்து பேசுகிறாங்க, நம்ம மேல ட்ரஸ்ட் இல்லையா, இல்ல என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுசு விச் இஸ் நம்ம கல்யாணம் ஆகி போகும்போது ஒரு பிளாங்க் பேப்பர் தான் சார் நம்ம. ஸோ அந்த பிளாங்க் பேப்பர்ல நம்ம என்ன எழுதுறாங்களோ அதுதான் நம்மளுக்கு பதியும். ஸோ அது மாதிரி ஒரு இதுல தான் நமக்கு அங்க போறோம். அதாவது ஒன்னே ஒண்ணுதான், அவராவது கல்யாணம் ஆன புதுசுல தான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு, நீங்க கல்யாணம் ஆகி முடிஞ்ச பிறகும் இன்னும் உங்க அம்மா பேசி தான் கேக்குறீங்க. நீங்க வந்து அவர் கல்யாண புதுசுல கேட்கறாருங்கிறீங்க.